நல்லா காலையிலே சரக்கை போட்டு வந்துடுவாங்க. சீரியல் செட்டு போட்டால் சரக்கை போட்டு மாதிரி எல்லாம் வந்து அப்படியே அவரை பார்த்துட்டு கண் கலங்கி இருப்பாங்க. எங்கள் அண்ணன் கண் அப்படியே. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் திரும்பி கேப்டன் வந்துட்டார். டேய் கல்கி நீ நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி, உனக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான். நான் டப்பிங் பேசும்போது விஜயகாந்த் சார்கிட்ட நான் பேசுவேன், இங்கே தான் அவர் இருக்காரு அப்படின்ற எனக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கருடர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் வரும். ஆனால் இவர் இறந்த அன்னைக்கு அவர் புதைக்கிற இடத்துல அப்படி வட்டம் போட்டுச்சு. இப்போ நல்லா நடிக்கிறோம், நல்லா இது பண்ணுறோம், நிறைய பேர் பாராட்டுறாங்க. தாய் இருந்து பாராட்டுறதுதான். ரொம்பவே சூப்பரா கொம்புசி படம் ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. பொதுவா வந்து ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு வந்து பயங்கரமான அப்ளாஸ் இருக்கும், ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரப்போ தேட்டரே செம்மையா உங்க இன்ட்ரோக்கு அப்ளாஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இந்த ஐடியா, எந்த மாதிரி? இல்ல அது வந்து டைரக்டரோட ஐடியா தான். ஓகே. சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கும் கல்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தோம்னா காஸ்டியூம்லாம் வந்து சரத்குமார் சார் அந்த படத்தில் போட்டிருந்தாருங்க இல்லையா, சந்தனம் பூசிக்கோ லைக் ஆமாமா அந்த டான்ஸ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்து அப்போ சொன்னாங்க. ஓகே. பொன்ராம் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு இப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு இன்ட்ரொடக்ஷன்லாம் வச்சு இப்படிலாம் யாரும் பண்ணதில்லை. வந்து சொல்லும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. சீரியஸாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் எல்லாரோட அப்ளாஸுமே நல்லா இருந்துச்சு. உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், நீங்கள் அந்த ஸ்டைல் நீங்கள் பண்ண எல்லாமே நல்லா. அது கருப்பனோட புண்ணியத்தில் அந்த கருப்பன் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம். சூப்பர். அது நல்லா ஒர்க் ஆகிருக்கு தேட்டரில். கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஓகேண்ணே. ஸோ வந்து நிறைய ஹீரோஸ் கூட நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கண்ணே. விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும், யோகி பாபு சாரா இருக்கட்டும், சந்தானம் சாரா இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து யார் கூட ஒர்க் பண்ண போறீங்க, என்ன லைனப்ஸ் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா? அடுத்து வந்து மாஸ்டர் கூட லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட வந்து பென்ஸ் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்டர். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், ரெமாவ் சுல்தான்லாம் பண்ணாருங்க இல்லையா. ஓகே ஓகே. ஸோ அவர் பண்ணுறாங்க. அவங்க அந்த படத்தில் வந்து மாஸ்டரோட ஃப்ரெண்டாக ஒரு த்ரௌட்டான ஒரு காமெடி மாஸ்டரோட ஃப்ரெண்டா. ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர்ண்ணே. ஸோ நீங்கள் சொன்னதும் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? ஸோ நம்ம எல்லாரும் மாஸ்டர் டான்ஸ்லாம் ஆடி பக்கா ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். நீங்கள் ஏதாவது மாஸ்டர் இந்த ஸ்டெப்பு போட்டு காட்டுங்க அப்படிலாம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? மாஸ்டரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பழகின அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? மாஸ்டர் கூட பழகுறது ரொம்ப, அவர் வந்து அந்த காமெடின்னு வரும்போது அவர் பயங்கர இன்வால்வ் ஆகிடுவார். ஓகே. இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணிக்கலாம் எங்களுக்கு, இந்த கண்ணை விரிச்சு ஒன்று பண்ணுங்க, இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமெடியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். உங்களை ரசிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அவர் கூட அதான் அந்த படத்தை பற்றி இதுவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்போ ஆமாம் டைரக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி கல்கிக்கு இன்னைக்கு பிறந்து. அப்படியே ஆமாம்மா சரி உங்கள் கூட ஒரு இன்னைக்கு ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஓகே. அப்புறம் கேரவனில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 30,000 பணம் கொடுத்தாரு. இல்லை வச்சுக்கோங்க, நான் எப்போதும் கொடுக்குறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே அந்த வருஷம் மாதத்துக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ணா அகெயின் கொம்பு சிவிக்குள்ள வருவோம். ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே சூப்பர் பிளாஸ்ட் செம்மையாக தேட்டரில் போயிட்டுருக்கு. ஸோ கொம்பு சிவியில் இது உங்களை வந்து பொன்ராம் சார் அப்ரோச் பண்ணதை வந்து சொன்னீங்க. ஒன் டே ஃபுல்லாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நல்லா பேசினேன், நீ இந்த கேரக்டர் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்களே ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும் படத்தில் இதாக திருட்டு அந்த படத்தில் வரங்கிறப்போ ஒரு கேரக்டர் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரப்போ செட்டில் போனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அதோட எக்ஸைட்மெண்ட்? அதுதான் அது சொன்னதுலேருந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான். ஓகே. அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த காஸ்டியூம்லாம் பார்த்து நடிக்கும் போது ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஃபர்ஸ்ட் நாள்லாம் வந்து. ஏன்னா வந்து இது வரைக்கும் அவர் நிறைய காமெடிலாம் சூப்பராக பண்ணிடுவார். அதை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணும், அதை மீட்டர் பிடிச்சி கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்ற மட்டும்தான் ஒரு ப்ரெஷர் இருந்தது. அப்புறம் அங்கே போனாக்கில் ஜாலியாகிடுச்சு. டைரக்டர் ரொம்ப ஜாலியாக நம்ம என்ன சொன்னாலும் வந்து சார் இப்படிலாம் சொன்னாலும் ஓகே கல்கி அப்படின்னு
இது பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு. சரத்குமார் சாருக்கும் ஒரு சின்ன பயம் இருந்தது. அவங்களும் பயங்கரமாக வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க. அப்புறம் சொல்ல வேண்டாம் சண்முக பாண்டியன் சார். அவர் ரொம்ப கேஷுவலான நம்ம ஃப்ரெண்டு ப்ரோ மாதிரி உங்களை மாதிரி நல்லா பேசக்கூடிய ஒருத்தர். அவர் அவர் இவ்வளோ பெரிய பையன் அப்படின்லாம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் அந்த இமேஜ்லாம் இல்லை. அவர் ரொம்ப வந்து சோசியலாக பழகக்கூடிய ஒருத்தர். அவருக்கு நிறைய இடத்துலேருந்து சாப்பாடு வரும். அவங்க அப்பா மாதிரியே நிறைய இடத்துல சாப்பாடுலாம் வரும். ஸோ அந்த சாப்பாடுலாம் எனக்கு கொடுத்து விடுவார். ரூமுக்கு தேடி இந்த மாதிரி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு. ஆமாம், அதெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து இன்னமும் வந்து அப்போ தான் தெரியுது வந்து கூட்டமாக அவங்க பார்க்க வர்றது அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த இதில் சொல்கிற மாதிரி எல்லாருமே அப்படியே திருத்திட்டு இருப்பானுங்க. எல்லாம் காலையில் இல்லை எங்கள் அண்ணன் மையம் வர்றாப்புல இந்த புளிச்சுணும் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும். எல்லாம் காலையிலே சரக்கை போட்டு வந்துடுவாங்க. சீரியல் செட்டு போட்டால் சரக்கை போட்டு மாதிரி எல்லாம் வந்து அப்படியே அவரை பார்த்துட்டு கண் கலங்கி இருப்பாங்க. எங்கள் அண்ணன் கண் அப்படியே இருக்குது. என்ன அண்ணனோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்காப்புல, நல்லா அவன் பயங்கர ஹைட்டு இல்லை. எல்லாரும் ஏய் படா பூச்சி போடுறாங்க நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி அவரோட மதிப்பு இருக்குல்ல. ஒவ்வொருத்தனும் வந்து ஆர்வமாக பார்க்குறது இருக்குல்ல. ஒவ்வொருத்தங்க அங்கே வேலைக்கு போகிறவங்க, 100 நாள் வேலை பார்க்குறவங்க, அவங்க எல்லாருமே கூட்டமாக வந்து ஒருத்தரை பார்க்க வருவாங்கல்ல. எப்படி இருக்காரு விஜயகாந்த் கேப்டன் மாதிரி இருக்காரா திரும்ப. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் திரும்பி கேப்டன் வந்துட்டார். அவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஜயகாந்த் சார் ஒரு சரத்குமார் சாரும் நடித்த மாதிரி பொன்ராம் சார் ஆக்ஷனில் நடிச்சா வந்து அப்படி தான் இருக்கும் படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் விஜயகாந்த் சார் சண்முக பாண்டியன் இவங்க 2 பேர்ட்டையும் நான் அந்த ஒரு விஷயத்த 2 பேரும் ஒரே மாதிரி இந்த இதில் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா எந்த விஷயம்? விஜயகாந்த் சாரும் அப்படியே இருக்காரு, சண்முக பாண்டியனும் இந்த விஷயத்த விஜயகாந்த் சார் மாதிரியே பண்றாருன்னா எந்த விஷயம் சொல்லுங்க? ஃபைட்டு ஆமாம் கலக்கிறாப்ல ஃபைட்டில் வேற லெவலில் அப்பா மாதிரி. ஆமாம் ஃபைட்டு அப்படி எங்கள் அப்பா அடிப்பார்ல பேக்கில் போடா பள்ளிக்கூடத்துக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து ஃபைட்டு வேற லெவலில் பண்ணுறாரு. எல்லாமே நல்லா நடிக்கிறாங்க சார் மாதிரி, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அதான் சாப்பாடு கொடுக்குறதும் சரி, அங்கே பிரியாணி எல்லாருக்கும் போட்டாங்க. ஃபஸ்ட்டாக எனக்கு நிறைய வந்து சாப்பாடு கொடுத்து விடுவார். சிக்கன், மீன், நண்டு எல்லாமே வந்து நம்ம ரூமுக்கு வந்துடும். அவங்க அசிஸ்டன்ட்ஸ் கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி சார் கொடுத்து விட்டாங்க அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் ஏன் நீ ஷூட்டிங் கூட்டு போக மாட்டேங்கிறீங்க? சாப்பாடு நல்லா போடுறாங்களா? இங்கே யாரும் சாப்பாடு போட மாட்டீங்க? ஓகே சூப்பர்ல. ஸோ வந்து இப்போ ரீசெண்ட் ஆடியோ லான்ச் ஆமாம் இல்லையா? ஸோ அப்போ பிரேமலதா மேம் உங்களை குறிப்பாக சொல்லி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ விஜயகாந்த் சார் வந்து விஜயகாந்த் சாரே வந்து பாராட்டின மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். ஆர்டிஸ்ட்டுக்கு டேய் கல்கி நீ நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பாராட்டும் போது எனக்கு. ஸோ அது ரொம்ப நான் எப்போதுமே நினைப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் அவர் கூட வந்து சண்முக பாண்டியன் பிரதர் கூட வந்து அந்த ஹாரர் அந்த அவரோட ஆத்மா அவர் பக்கத்துலேயே இருக்குன்னு நான் ஒரு எனக்கு உணர முடியும். அவர் பக்கத்துலேயே இருக்காரு. நான் எப்போதுமே நான் வந்து ஷார்ட்டுக்கு போகும்போது சார் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, நான் நல்லா நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வேண்டிக்கிட்டு தான் இருப்பேன். அந்த ஆர்ஆர் அப்படியே இருக்குங்க. என்னன்னா இந்த படம் அப்படியே ஷார்ட் பண்ணாங்க. இதுக்குள்ள வந்து விஜய் சேதுபதி என்ன வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்கில். இளையராஜா சார் வந்து அந்த ஓப்பனிங் பாட்டு பாடியிருக்காங்க. இது எல்லாமே அப்படியே அமைஞ்சுது. அந்த ஆர்ஆர் அந்த அவர் வந்து ஒரு கடவுளாக தன் பையன் அது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. நான் அதை வந்து நான் டப்பிங் போகும்போது அவர் பேசிட்டு வெளில போவார். நான் டப்பிங் பேசும்போது விஜயகாந்த் சார்கிட்ட நான் பேசுவேன், சார் இங்கே தான் இருக்கீங்க, நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அவர் இருக்காரு அப்படின்ற எனக்கு அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சூப்பரான அது வந்து சாமி. அதாவது சில பேர் தான் தெய்வமாங்க, அவங்க தெய்வமாக மனுஷனாக இருந்து தெய்வமாக அவர் உண்மையாலுமே கேப்டன். ஒரு எங்கள் ஊரில் என்னென்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அத்தனை மக்களும் கிரவுடும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எதுக்காகனா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கும்பத்தில் தண்ணி விடுறதுக்காக இந்த இது பண்ணிட்டு மந்திரங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோ மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும். அந்த கருடர் மேலே அப்படி இன்ட்ரோடக்ஷனா எல்லாம் அப்படி சாமி எடுத்து கும்பிட்றா, அப்போ தண்ணி ஊற்றுவாங்க. அந்த கூஸ் பம்பமாக இருக்கும். அந்த கூஸ் பம்ப்ஸ் அது வந்து அந்த கருடர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் வரும்.
ஆனால் இவர் இறந்த அன்னைக்கு அந்த அவர் புதைக்கிற இடத்துல அப்படி வட்டம் போட்டுச்சுல, அது வட்டம் போட்டால் தான் அந்த இது பண்ணும். அது வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அப்படி வட்டம் போட்டுச்சுல, அது தெய்வத்துக்கு தாங்க அது நடக்கும். அது இங்கே நடந்துச்சு. அதனால நான் சொல்கிறேன், உண்மையாலுமே அது வந்து நம்ம கடவுள்லாம் நம்ம கும்புறோம், கற்பூரம் அதெல்லாம் கொண்டு வந்தோம். முன்னாடி வாழ்ந்தவங்கள தானே நம்ம தெய்வமாக கும்புறோம். அந்த மாதிரி வர்ற காலகட்டத்தில் அவரும் இப்படி ஒரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாக கும்புற ஒரு இது வரும். உண்மையாக வந்து விஜயகாந்த் சார் எங்கே வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் பேசுகிறதுலே தெரிஞ்சது. இங்கேருந்து எல்லா வார்த்தைகளுமே வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர்னா. இந்த மாதிரி விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு சினிமாவில். நீங்கள் நினச்ச இடத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரப்போ அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. என் பையன் இந்த கண்டிப்பாக என்னென்னா எங்கள் அம்மா இருந்திருந்தா அது வேற ஒரு சந்தோஷம். அது என்னென்னா அதுதான் சில விஷயங்களை நம்ம வந்து இருக்கும் போதே பண்ணிடணும். அவங்க இருக்கும் போதே பண்ணிடணும். அது இல்லைன்னா நமக்கு ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே வந்து ஒரு குழந்தைய வந்து நல்லா டான்ஸ் ஆடினா ஒரு ஏதோ ஒன்று ஆடினோம்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ஓடிட்டுருப்போம். இப்போ நல்லா நடிக்கிறோம், நல்லா இது பண்ணுறோம், நிறைய பேர் பாராட்டுறாங்க. தாய் இருந்து பாராட்டுறது தான் பெரிய விஷயம். ஓகே, கண்டிப்பாக ஒரு அம்மாங்கிறப்பே அந்த கண்கள்லாம் ஒரு மாதிரி கலங்கி, அம்மா கூட இருந்திருந்தா இன்னும் நான் நல்லா பார்த்துருப்பேன். இப்போ என் கூட எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா எந்த கவலையும் படாதீங்க. அம்மா நம்ம கூடயே இருக்காங்க. அடுத்து நீங்கள் படங்கள் பண்ணுற எல்லாத்துலேயும் அம்மா கூட இருப்பாங்க. எப்படி விஜயகாந்த் சார் உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக அது மாதிரி அம்மா அவங்க கூட எப்பயுமே இருப்பாங்க. இப்போ கூட அவங்க உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம், என் பையன் இன்டர்வியூ கொடுக்குறான் இந்த விஷயங்களும் சொல்லி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக எல்லா விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணீங்க. சந்தோஷம். அடுத்த படங்களுக்கு உங்களை நாங்கள் இன்னும் சூப்பராக வேறு அடுத்த கேரக்டரில் நாங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். லவ் யூ.